இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார். அரபு நாடுகள் அதை விரும்பவில்லை. அவர்கள் இதைவிட ஒரு சிறந்த திட்டத்தை வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த திட்டத்தை வழங்குவதற்கான நேரம் இதுவாக இருக்கிறது. எனவே அதை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். எங்க திட்டத்தை நீங்க ஏத்துக்கிற மறுக்கிறீங்க. நீங்க ஒரு சூப்பர் திட்டத்தை சொல்லுங்க. இத்தனை நாட்களாக அமெரிக்கா பிசினஸ் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னு சொன்னா கடல் வழியாக பண்ணுகிற எல்லாமே செங்கடல் வழியாகத்தான் வருகிறது. அங்கதான் டவுட் வருது. என்னன்னா காசாவை கையில் எடுத்தா தான் இந்த திட்டத்தை அவங்களுக்கு செய்ய முடியும். இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்களை மொத்தமாக வெளியேற்றுவது தொடர்பான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தை மொத்தமாக நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் காசாவிலே ஏற்பட்டு 27வது நாளாக அங்கு என்ன நடக்கிறது, அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் என்ன என்பது தொடர்பான இன்றைய செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை பொறுத்தவரையில் ஜெனின் பகுதிகளில் இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது. இந்த ட்ரோன் அட்டாக் மூலமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் அல்லது எத்தனை பேருக்கு காயங்கள் ஏற்பட்டது என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. அவைகள் வெளியாகிற போது அவற்றையும் நாம் நம்முடைய அடுத்த கட்ட செய்திகளோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சனிக்கிழமை 3 இஸ்ரேலியர்களை பணைய கைதிகளாக வைத்திருக்கக்கூடியவர்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் விடுதலை செய்ய இருக்கிறார்கள். இதே நேரத்தில் இந்த 3 பேருக்கு பகரமாக 369 பாலஸ்தீன மக்கள் சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த 369 என்கிற எண்ணிக்கையை பொறுத்தவரையில் இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்குது. என்னன்னு கேட்டா, வளமையில் இந்த ஒப்பந்த பிரகாரம் ஒருவருக்கு 30 பேர் விடுதலை செய்யப்படுவார்கள். இதுவே இராணுவத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அந்த ஒவ்வொருவருக்கும் 50 பேர் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதுதான் ஒப்பந்த விதியாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா 3 பேர் தான் இஸ்ரேலியர்கள் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள். 369 பாலஸ்தீனியர்கள் நாளை விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிறது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், குறைவானவர்களுக்கு முன்கூட்டியே பல பேரை விடுதலை செய்கிற அந்த அளவுக்கு நல்லவன் வேஷம் போடுகிற வேலையை இஸ்ரேல் பண்ண மாட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஏன் அதிகமானவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் இதுவரைக்கும் விடுதலை செய்யப்பட்டவர்களுக்கு ஈக்குவலாக சில பேர் விடுதலை செய்யப்படாமல் இருந்து அவர்கள் தற்போது விடுதலை செய்யப்படுகிறார்களா என்கிற செய்திகளும் தெளிவாக இல்லை. எது எப்படி போனாலும் நாளைய தினம் விடுதலை செய்யப்படுகிற போது இதற்கான பதில் நமக்கு கிடைத்துவிடும். அப்பொழுது அந்த பதிலை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். இந்த நிலையில் நாளை இஸ்ரேலியர்கள் 3 பேர் காசாவிலிருந்து விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள். இதிலே 2 பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அதிலே ஒருவர் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ பிரிவினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. 3 பேரும் 3 இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே 3 பேரையும் ஒரே இடத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் விடுதலை செய்ய போகிறதா அல்லது 3 பேரை 3 இடத்தில் வைத்து விடுதலை செய்ய போகிறார்களா என்பது தெரியாது. அது நாளைய தினம்தான் ஊடகங்களுக்கு தெரிய வரும் என்பது நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க இரவோடு இரவாகத்தான் அதுக்குரிய ஒர்க்குகளை பண்றாங்க. ஆனா இன்னைக்கே நாளைக்கு யாரை நாங்க விடுதலை செய்ய போகிறோம் என்கிற விவரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே யாயிர் ஹார்ன் என்கிற ஒருவர் விடுதலை செய்யப்பட இருக்கிறார். 46 வயதுடையவர். அக்டோபர் 7, 2023 தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் இவரை பணைய கைதிகளாக நெரோஸ் என்கிற ஏரியாவில் வைத்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கைப்பற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர் அர்ஜென்டினாவில் இருந்து இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்தவராக அறியப்படுகிறார். பிறந்தது அர்ஜென்டினாவில், அங்கிருந்து இஸ்ரேலுக்கு இவர் குடியேறி இருக்கிறார். இரண்டாவது ஆளாக விடுதலை செய்யப்பட இருக்கிறவர் இஸ்ரேலிய குடியுரிமை பெற்ற இஸ்ரேலியர் தான். ரஷ்யாவினுடைய குடியுரிமையும் இவர் பெற்றிருக்கிறார். அலெக்சாண்டர் ட்ரூபனோ என்கிறவர். இவருடைய வயது 29ஆக இருக்கிறது. 1990களில் பிற்பகுதிகளில் ரஷ்யாவில் இருந்து இஸ்ரேலுக்கு இவர் குடிபெயர்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று நிரோஸ் என்கிற பகுதிகளில் இருந்தே பணைய கைதியாக பிடிக்கப்பட்ட ஷாகுல் டெகல் என்கிற ஒருவர் நாளைக்கு விடுதலை செய்யப்பட இருக்கிறார். இவர் இஸ்ரேலிய அமெரிக்க குடியுரிமை பெற்றவர். இவருடைய வயது 36. இப்படி 3 பேர் நாளைய தினம் பாலஸ்தீனம் சார்பாக விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள். 369 பேர் இஸ்ரேல் சார்பாக பாலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள். நாளைய தினம் இது ஒரு பதட்டமான
பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் மிக ஒரு முக்கியமான விடுதலையாக மாறப்போகிறது என்பதும் இன்றைக்கே தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்திருக்கிறது. இப்படியான நிலையில தான் காசாவை கையகப்படுத்துகிற டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் ரொம்ப அடிவாங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா பக்கமுமே அவர் நம்பியிருந்த நாடுகளே அவருக்கு எதிராக மாறி நிற்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க மக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன கருத்து கணிப்புனா, காசாவை டொனால்ட் ட்ரம்ப் கையகப்படுத்த நினைக்கிறாரு, அப்படி கையகப்படுத்துறது சரியா பிழையா, அதை அங்கீகரிக்கிறீங்களா இல்லையா என்று கேட்கிற நேரத்தில் 69% டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயல்பாட்டுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே அமெரிக்க மக்கள்ல 51-49 ஆகலங்க, 69% ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் என்கிற கருத்து வெளியாகி இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல சமிக்ஞையாக பார்க்கப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பினுடைய எண்ணங்களுக்கு எதிராக அமெரிக்க மக்கள் இருக்கிற போது அவர் மட்டும் ஒரு தனியால் கிடையாது, அவர் ஒரு கட்சி சார்பாக ஆட்சி அமைத்தவர். அந்த கட்சிக்கு பாராளுமன்ற பெரும்பான்மை என்கிற ஒன்றும் இருக்கிறது. இந்த நிலையில அவர்கள் அடுத்தடுத்த தேர்தல்களில் எப்படி களம் காணுவது என்பதை எல்லாம் வைத்துத்தான் இந்த கட்டங்களுக்கு நகர்வார்கள் என்பது தெரியும். எனவே அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக இருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை மொத்தமாக ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும் மாற்றிவிட்டு இடம்பெயர செய்துவிட்டு காசாவை நாங்கள் கையகப்படுத்துவோம் என்று அமெரிக்கா அறிவித்திருந்த நேரத்தில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவித்தலை அவர்களுடைய வெளியுறவு செயலராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ வெளியிட்டிருக்கிறார். அது என்ன செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னா, காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் மாற்றுகிற திட்டத்தை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதற்கு எதிராக அரபு நாடுகள் திரண்டு நிற்கிறார்கள். அரபு நாடுகள் அதை விரும்பவில்லை. அவர்கள் இதைவிட ஒரு சிறந்த திட்டத்தை வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த திட்டத்தை வழங்குவதற்கான நேரம் இதுவாக இருக்கிறது. எனவே அதை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். எங்க திட்டத்தை நீங்க ஏத்துக்கிற மறுக்கிறீங்க, நீங்க ஒரு சூப்பர் திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கோ ரூபியோ இன்றைக்கு சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, காசாவில் மீண்டும் யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த திட்டம் காசாவுக்கான இந்த யுத்தத்தை முடிப்பதற்கான ஒரு முழுமையான திட்டமாக அமையாது. அது ஒரு நல்ல மெத்தட் இல்ல. யுத்தத்தையே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஏற்கனவே நடந்த யுத்தத்தினால எந்த பலனும் கிடைக்கல. எனவே இன்னொரு முறை யுத்தம் பண்ணி அங்க என்ன பண்ண போறோம்னு கேட்கிறாரு. இன்னைக்கு இது புரிஞ்சா நல்லது. அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குது. ஆனா நெத்தனியாவுக்கும் கொஞ்சம் உரைக்கணும். அது நீங்க யுத்தத்தை பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த பிரச்சனையும் தீர்க்காது என்று சொல்லுகிறவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவுக்குள்ள இருக்கிறது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அவங்களால அதை ஜீரணிக்க முடியல. யாராவது அவர்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அவர்களை எதிர்கொள்ள விருப்பமில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இஸ்ரேல் அவர்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. அப்ப நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. சாராம்சம் என்னன்னா, காசாவுல பலஸ்டைன் போராளிகள் இருக்கிறாங்க. இவங்களை நீங்க பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அவங்களோட சண்டையிட ரெடி இல்லை. அப்ப நாங்க என்ன பண்றது? இஸ்ரேலாவது சண்டை பிடிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறாரு. என்னன்னா, நீங்க அரபு நாடுகள் எல்லாம் ராணுவத்தையும் கொஞ்சம் கொண்டாந்து போடுங்க, அந்த ராணுவத்தை வச்சு நம்ம எதையாவது பார்த்துக்கலாம், இந்த மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேச்சு அவர் பேசுறாரு. அரபு நாடுகள் அதுக்கு ரெடி இல்லை. ஏற்கனவே இஸ்ரேலே வாங்கியிருக்கிற வாங்குவைக்கு நம்மாக்களையும் அனுப்பி அவங்க கிட்ட வாங்கி கட்டணுமாங்கிற நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த தூண்டில போட்டு பார்க்குறாரு. நீங்க அப்படின்னா ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க, எங்க ராணுவத்தை எல்லாம் போடுறோம், அப்படி போட்டு செய்கிறோம். அந்த திட்டம் எப்போ சாத்தியப்படும்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒத்துக்கொண்டால் சாத்தியப்படும். ஓகே, நமக்கு தனி நாடு தர்றேன் என்று சொல்றீங்களா? ஓகே, அதற்கு தனிநாட்டுக்கு எல்லையில் கொண்டு வந்து அரபு ராணுவத்தை தான் கொண்டு வந்து போடணுமா? ஓகே, அதையும் போடுறோம். எங்களை நீங்கள் நம்பிக்கையில் அவங்கள போடுறோம். அவங்க ஒத்துக்கொள்வாங்களாக இருந்தால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் அப்படியான எந்த ஒரு சைக்கினையுமே கொடுத்ததாக தெரியவில்லை. இப்படி இருக்கிற இடத்துல தான் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் திரும்ப திரும்ப யுத்தத்திற்கு வருவது என்பது தீர்வாகாது. உடனடியாக அரபு நாடுகள் ஒரு திட்டத்தை தாங்க, அந்த திட்டத்தை பற்றி நம்ம யோசிப்போம் இறங்கி வந்திருக்கிறாங்க இப்ப. ஆனால் அரபு நாடுகள் புதுசாக கொடுக்கறதுக்கு எந்த திட்டமும் கிடையாது, கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. அரபு நாடுகளில் குறிப்பாக சவுதி அரேபியாவிலிருந்து ஈஜிப்ட் வரைக்கும், பாகிஸ்தான் வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய 134 நாடுகள், ஈவன் ஸ்ரீலங்கா, இந்தியா, எல்லா நாடுமே சொல்லக்கூடிய அழகான திட்டம் தான் 2 நாடுகள் என்கிற திட்டம். பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு, இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு. இந்த 2 நாடு, இஸ்ரேல் ஒரு நாடுன்னு நீங்க இடத்தை பிடிச்சி நிக்கிறீங்க. அதே மாதிரி பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, அவங்க தனி நாடா இருந்துட்டு போவாங்க. அப்ப எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த வேலையை செஞ்சா மட்டும்தான் இதுக்கு முடிவு வரும் என்பதுதான் அரபு நாடுகளுடைய திட்டமாக இருக்கிறது. அதை
தற்போது அமெரிக்கா கீழே இறங்கி வந்துருச்சு, கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுத்தாலும் இப்ப இந்த திட்டத்தை தான் இவங்க கொடுக்க போறாங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த நேரத்தில் தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒரு விவரமாக பேசப்பட வேண்டிய தனி டாபிக்கான பேச்சுவார்த்தைகள் நிறைய பேசி இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு தேவையான பல நலன்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்போடு அவர் பேசுகிற நேரத்தில் நடந்த சம்பவங்கள், அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த இடத்துக்கு நமக்கு தேவையானது என்ன விவகாரம் என்று சொன்னா, டொனால்ட் ட்ரம்போடு நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்தியாவுக்கு இஸ்ரேல் வழியாக நாங்கள் ஒரு பெரிய ஒரு செயினை உருவாக்கி ஒரு பிசினஸ் உங்களோட பண்றதுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னா, நாங்க ரெண்டு பேரும் ஊடகத்தில் பேசும்போது சொல்றாரு, டொனால்ட் ட்ரம்பும் நரேந்திர மோடியும் இந்த ஜோடி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வர்த்தக பாதையை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறது. இந்தியாவில் இருந்து இஸ்ரேல் வழியாக இத்தாலி வரைக்கும் பொருட்களை நீங்கள் ஏற்றுமதி செய்ய முடியும். அதே போன்று எங்களுடைய பொருட்களும் உங்களை இஸ்ரேல் வழியாக வந்து அடையும். அந்த அளவுக்கு நம்முடைய இந்த நட்பை பயன்படுத்தி ரோட் மேப்பை நம்ம போடணும். அதே மாதிரி ரயில் பாதைகளை அமைப்பதற்குரிய திட்டங்களை போட வேண்டும். அதே மாதிரி கடலுக்குள்ளாக ரயில் பாதைகளை அமைப்பதற்குரிய திட்டங்களை நம்ம கொண்டு வரணும். கேபிள்கள் மூலமாக நம்முடைய மற்ற செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான திட்டங்களையும் நம்ம கொண்டு வரணும் என்கிற செய்திகளை எல்லாம் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். இங்கதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த திட்டத்தினுடைய மையப்புள்ளி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இத்தனை நாட்களாக அமெரிக்கா பிசினஸ் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, கடல் வழியாக பண்ணுகிற எல்லாமே செங்கடல் வழியாகத்தான் வருகிறது. ஈஜிப்டால வருவாங்க, ஈஜிப்ட் பார்டர் தாடி செங்கடலுக்குள்ள வருவாங்க, செங்கடலால இந்திய பெருங்கடலுக்குள்ள இந்தியாவுக்கு தேவையான எல்லாமே வந்து கொண்டிருக்கும். இதுதான் திட்டமிட்ட ஒரு பயணமாக இருக்கிறது. ஆனா இப்ப அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, இஸ்ரேல் வழியாக செய்வோம். ரெண்டு விதமா செய்வோம். ஒன்னு லேன் ரூட்ல ஒன்றை பண்ணுவோம், லேன் இல்லாத இடத்துல ரூட நம்ம பண்ணணும். ரெண்டாவது கடல் வழியாகவும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு திட்டங்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த ரெண்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, காசாவை கைப்பற்றுகிறோம் என்று கைப்பற்ற வேண்டும் என்று அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரா இல்லையா டொனால்ட் ட்ரம்ப்? அங்கதான் டவுட் வருது. என்னன்னா, காசாவை கையில் எடுத்தா தான் இந்த திட்டத்தை அவங்களுக்கு செய்ய முடியும். அதுக்காக வேண்டி தான் காசா அவருக்கு தேவைப்படுது. இப்போ என்ன, காசா மக்களுக்கு நலவு செய்யறதுக்கு இல்லை, காசாவை கையில் எடுத்தா இந்த பிசினஸ் ரூட் அமைச்சு வரலாற்றில் மிகப்பெரிய இந்த பட்டுப்பாதை மாதிரி செங்கடல் மாதிரி நான் ஒரு பெரிய பிசினஸ் ரூட் அமைச்சு கொடுத்தேன் என்கிற அந்த வரலாற்று பெருமையை எடுக்கிறதுக்காக காசாவை கைப்பற்ற நினைக்கிறாரு. அவர் மோடியோட பேசினத்தோடு அவருடைய திட்டம் தவிடுபடியாக வெளியே வந்திருக்கிறது. அது எப்படி அந்த திட்டத்தை அவர் அமைக்க நினைக்கிறாருங்கிறது ஒரு தனி வீடியோவாகத்தான் நம்ம போடணும். காசாவில் என்ன இருக்குது, காசாவை கைப்பற்றுவதற்கு அவர் ஆசைப்படுவதற்கான காரணம் என்ன, காசாவில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்கள் என்ன என்று ஒரு சுவாரஸ்யமான நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய, காசா மீது இவர்கள் ஆசைப்படுவதற்கான அடிப்படை காரணம் ஒரு தனியான விஷயம் இருக்குது. அது ஒரு தனி வீடியோவாக ஓரிரு நாட்களுக்குள்ளாக இன்ஷா அல்லாஹ் நம்ம உங்களுக்கு கொண்டு வர இருக்கிறோம். அதுக்கான காரணம் என்னன்னா, சில வீடியோக்கள் உங்களுக்கு தெரியும், யூடியூப் தளத்தில் நம்ம போடும்போது அவர்களுடைய நிபந்தனை பிரகாரம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கிறாங்க, நமக்கு அதில் கொண்டு வர முடியல. பல விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால தனியான ஒரு இணையதளத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியான வீடியோக்கள் அந்த இணையதளத்தில் நம்ம போட்டுட்டுருவோம். நீங்க நேரடியாக அதில் பார்த்துக்கிற முடியும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக வெயிட் பண்ணுங்க. காசாவை கைப்பற்றுவதனுடைய சூட்சுமம் என்ன என்பது அதிலே வெளிப்படும். தற்போது பாதி வெளியாகிவிட்டது நரேந்திர மோடியுடனான இந்த சந்திப்பின் பிரகாரம். இரண்டாம் கட்டமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், பிரான்சினுடைய அதிபர் மெக்ரான் மிக அழகான ஒரு பதிலை கொடுத்திருந்தார் காசா விவகாரத்தில். இன்றைக்கு மீண்டும் அவர் தன்னுடைய நாட்டினுடைய ஊடகத்துக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, 2 மில்லியன் மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றுவது என்பது மிக முக்கியமான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த விவகாரத்தை ஒருபோதும் பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ளாது, இது மிக ஆபத்தான நடவடிக்கை என்று சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஃபைனான்சியல் டைமுக்கு அவர் பேசும்போது என்ன சொல்றார் என்று சொன்னா, என்ன பொறுத்தவரையில் காசாவுக்கான தீர்வு ரியல் எஸ்டேட் பிசினஸ் தீர்வு அல்ல, அது ஒரு பொலிட்டிக்கல் தீர்வாக இருக்க வேண்டும். காசாவுக்கு கொடுக்கிற தீர்வு எப்படி இருக்கணும்னா, நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது, பொலிட்டிக்கலி தீர்வு கொடுக்கப்பட வேண்டும். பொலிட்டிக்கலி தீர்வு கொடுக்கிற போதுதான் கண்டிப்பாக அது வெற்றி அடையும். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு கேட்டா, காசாவையும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற மாதிரி நினைக்கிறாரு. ரெண்டாவது டென்மார்க்கை பகைச்சுக்கிட்டு கிரீன்லாந்தையும் அவர் எடுத்துக்கொள்ள பார்க்கிறார். இதெல்லாம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு சரிப்பட்டு வருமே தவிர இந்த மாதிரியான வேலைகளுக்கு சரிப்பட்டு வராது, ஒருபோதும் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவர்களும் இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இதெல்லாமே பாலஸ்தீன மக்களுக்கான நலவுகளாக முடியக்கூடியது. ஏன்னா இந்த பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் எதிர்ப்பது என்பது, ஏன்னா பிரான்ஸை பற்றி நம்ம சாதாரணமாக பல கட்டங்களில் நினைச்சிருவோம், இந்தியாவை பேசுவோம், மற்ற நாடுகளை பேசுவோம். பிரான்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய ராஜ்யம்,
ஒரு காலத்தில் பல நாடுகளை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு கொண்டிருந்த பகுதிகள் அவங்க. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஜோர்தான் விஷயத்துக்கு ஏன் பிரான்ஸ் இவ்வளோ அடிச்சுட்டு நிற்கிறாங்க புரியுதா? ஜோர்தானுக்கு காசா மக்கள் அனுப்புவோங்கிறாங்கல்ல, ஏன் பிரான்ஸ் மெக்ரான் வந்து திரும்ப திரும்ப அதை எதிர்க்கிறாருன்னா, ஒன்னே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தை அவர் ரசிக்காம இருக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, ஜோர்தானை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா அல்ல, பிரான்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. பிரான்சினுடைய ஏர்பேஸ் அங்கே இருக்குது, பிரான்சினுடைய ராணுவ தளம் அங்கே இருக்குது, பிரான்சினுடைய ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஜோர்தானுக்குள்ள பிரான்ஸுக்கு தனியான பேஸ் இருக்கிறது. இப்போ கத்தாரில் அமெரிக்காவோட பேஸ் இருக்கிற மாதிரி மிகப்பெரிய பேஸ், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ராணுவ தளம் எங்கே இருக்குன்னா கத்தாரில் தான் இருக்குது. அதே நேரத்தில் பிரான்சினுடைய மிகப்பெரிய ராணுவ தளம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஜோர்தானுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 20 லட்சம் மக்கள் நீங்க அங்க கொண்டு வரதை நாங்க ஏத்துக்க முடியாது, பிரான்ஸ் என்ன பண்றாங்கன்னா எதிர்த்து நிற்கிறாங்க. அது ஜோர்தான் பிரான்ஸுக்கு சொல்லி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான விளம்பரம், இந்த விளம்பரத்தை நீங்க பார்க்க முடியும். இது நியூயார்க் டைம்ஸ்ல வெளியாகி இருக்கு. நியூயார்க் டைம்ஸினுடைய பத்திரிகையினுடைய பேஜை தான் நீங்க பார்க்குறீங்க. இது விளம்பரமாக போடப்பட்டிருக்கிறது. இந்த விளம்பரத்தை வெளியிட்டிருக்கிறவங்க யாருன்னு சொன்னா, அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஜூயிஷ் வாய்ஸ் ஃபார் பீஸ் என்கிற யூத மக்களுக்கான அமைதிக்கான குரல் என்கிற அமைப்பு தான் இந்த விளம்பரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்களோட சேர்த்து இஸ்ரேலில் இருந்து இயங்கக்கூடிய பீஸ் நவ் என்கிற அமைப்பும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதோட சேர்த்து 350 ரப்பிகள் இதில் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடியதெல்லாம் என்னன்னா, யூதர்களுடைய உச்சகட்ட பீடம். இப்போ கிறிஸ்தவங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக டாப்பில் இருக்கிறது யாருன்னு சொன்னால், இப்போ இருக்கிற போப் பிரான்சிஸ் இருக்கிறாங்க, அவர் தான் ஆக டாப் லெவலில் இருப்பாங்க. இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டால் அப்படி ஒரு டாப் லெவலில் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு டாப்ல இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நம்ம பின்பற்றிக்கிட்டு இருப்போம், அவ்வளவுதானே தவிர நமக்கு இந்த மௌலவி பெரிய ஆள், அந்த மௌலவிக்கு அடுத்து அந்த மௌலவி, அந்த மௌலவிக்கு அடுத்து அந்த மௌலவிங்கிறதெல்லாம் கிடையாது. இதே நேரத்தில் ஷியாக்களை ஈரானை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக டாப் லெவலில் யார் இருப்பான்னு கேட்டால் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் தான் இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் மதம் சார்ந்தவங்க இப்படியான ஆட்களை வச்சிருப்பாங்க. யூதர்கள் ரப்பிக்களை வச்சிருக்கிறாங்க, ஆக டாப் லெவலில் அவங்க தான் இருப்பாங்க. அந்த ரப்பிக்கல்ல மிக முக்கியமான உலகத்தில் இருப்பாங்க இல்லையா, அப்படியான ஆட்கள் 350 பேர் இதுல சைன் பண்றாங்க. அந்த பேரோட அவங்க யாருங்கிற டீடைல்ஸோட தான் இது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, காசாவில இருந்து பாலஸ்தீன மக்களை மொத்தமாக வெளியேற்றுவது தொடர்பான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தை மொத்தமாக நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல எக்ஸ்ல ரொம்பவே பரவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை என்ன செய்யுங்கன்னா, இவர்களுடைய என்னுடைய எக்ஸ் தளத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இவங்களோட டைரக்டான பேஜில் இருந்து நான் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே ரஸ்மின் எம்ஐஎஸ்சின்னு தேடினீங்கன்னா தெரியும், முன்னாடி நீங்கள் வீடியோவில் முன்னாடி அதை காட்சிப்படுத்தப்படும். அந்த எக்ஸில் போய் நீங்கள் அதை ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்களுடைய பேஜில் இருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணினா தான் அது எவ்வளோ ஷேர் ஆகுது, எவ்வளோ பேருக்கு போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதுவும் பாலஸ்தீன மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியமாகத்தான் இருக்கும். இப்படியான நேரத்தில் தான் காசாவில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது காசா யுத்தத்தை அடுத்து என்ன செய்யலாம் இதை ஜெயிக்கிறதுக்கு என்கிற ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. அந்த திட்டத்தை உருவாக்கினவர் யாருன்னு கேட்டால் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய முன்னாள் ஜெனரல். அவர் ஓரிரு மாதங்களுக்குள்ள ரிட்டையர்ட் ஆனார். அந்த முன்னாள் ஜெனரலாக இருந்த ஜியாரா ஐலாண்டுங்கிறவர் தான் அந்த திட்டத்தை வகுத்தார். இதுக்கு சொல்றது ஜெனரல்ஸ் திட்டம்னு சொல்றது. இந்த அவங்க உருவாக்கின திட்டத்துக்கு பேர் ஜெனரல்ஸ் என்ற அர்த்தம். ஜெனரல்ஸ் என்ன அர்த்தம்னு கேட்டால், நமக்கு யுத்தத்தில் தாக்குதல் நடத்தி 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 இவங்களை வெல்ல முடியாமல் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்னும் போது, நார்த் காசா வடக்கு காசா இருக்குதா இல்லையா, இந்த வடக்கு காசாவை மொத்தமாக மூடிய மண்டலமாக அறிவிப்பது. உள்ள யாரும் போக முடியாது, உள்ள இருக்கிறவங்க யாரும் வெளியே வர முடியாது என்று அறிவிச்சு அதுக்குள்ள தண்ணீரோ அதே மாதிரி உணவுகளோ மருந்துகளோ எதையுமே அனுப்பாமல் நிறுத்துவது. மொத்தமாக உள்ள எதுவும் போகக்கூடாது. அப்ப பட்டினியில மக்கள் செத்து போவாங்க. பட்டினியில சாகிறது மட்டுமல்லாமல் உள்ள இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாலஸ்தீன ராணுவமாக பாலஸ்தீன போராளிகளாக அறிவிப்பது. அறிவிச்சுட்டா உலகம் என்ன பார்க்கும், உள்ள எல்லாமே அவங்க தான் இருக்கிறாங்களா, அதனால தான் இவங்க பசி போட்டு கொன்றுவோம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க என்று சொல்லி 4.5 லட்சம் மக்களுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கான ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சவர் யாருன்னு கேட்டா, இந்த ஜெனரல் பிளானுடைய தலைவர் இருக்கக்கூடிய முன்னாள் ஜெனரல் ஜியோரா ஐலாண்ட். அவர் இன்னைக்கு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பத்திரிகையாக இருக்கக்கூடிய எடியோத் அஹ்ரோனோத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த யுத்தத்தில் வகுக்கப்பட்ட 4 இலக்குகள்ல 3.5 இலக்குகள்ல இஸ்ரேல் தோத்துருச்சு. 4 இலக்குல 3.5 இலக்குல தோத்துருச்சு அப்படிங்கிறாரு. அதுல முதலாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பல மிலிட்டரி பவரை நாம உடைக்கல.
எனவே நம்ம தோத்துட்டோம். நீங்கள் இன்னைக்கு எடியோ தகரணத்தில் இதை போய் பார்க்கலாம். அழகான ஒரு செய்தி அவர் சொல்கிறாரு. என்னன்னா, அவங்களோட இராணுவ பலத்தை நம்மளால் உடைக்க முடியலை, எனவே பாலஸ்டைன் விடுதலை அமைப்பு மிலிட்ரி பவரில் அப்படியே இருக்கிறாங்கன்ற அர்த்தம். இதை நம்ம சொல்லலைங்க, இந்த ஜெனரல்ஸ் என்கிற திட்டத்தையே உருவாக்கிய இஸ்ரேலுடைய ஜெனரல் தான் இந்த தகவலை சொல்லுகிறார். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, பாலஸ்டைன் விடுதலை அமைப்பினுடைய ரெஜிமெண்ட் ஆட்சியை இல்லாமலாக்குவோம் என்று நம்ம சொன்னோம். இன்னைக்கும் காசாவில் அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, எனவே அதுலேயும் நம்ம தோத்துட்டோம். மூணாவது என்னன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பாக அவங்களோட வீடுகளுக்கு திருப்பி அனுப்புவோம் என்று சொல்லியிருந்தோம், அதை நம்ம நிர்வகிக்கலை, அதுலேயும் நம்ம தோத்துட்டோம். அதே மாதிரி கடத்தப்பட்டவர்கள் பணைய கைதிகளை நம்ம கொண்டு வர்றதை பொறுத்தவரை இது நம்முடைய 4வது இலக்காக இருந்தது. அதில் பாதி ஜெயிச்சிருக்கிறோம். ஃபுல்லாக ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிச்சிருக்கணும்னா, இராணுவத்தோட சண்டையிட்டு அவங்கள வெளியே கொண்டு வந்திருக்கணும், அப்போ தான் ஃபுல்லாக ஜெயிக்கிறது. அதில் பாதி ஜெயிச்சிருக்காங்க, அதான் 3 அளவுக்கு ஜெயிச்சிருக்கோங்கிறார். 4ல் 3 ஜெயிச்சிருக்கோம், அதனால தான் சொல்கிறாரு இப்படித்தான் நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அனைத்து இலக்குகளிலும் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். அதில் முக்கியமானது என்னன்னு சொன்னால், காசாவினுடைய ஆட்சி அவங்க மீண்டும் தக்க வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் மிக முக்கியமானது என்று சொல்லி அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்றாரு. அதாவது, நாங்கள் அசிங்கப்பட்டுட்டோம்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றீங்களடா, எவ்வளவுன்னு தான் நாங்களும் பார்க்கிறது. அதனால இது வரலாற்று சகாப்தத்தையே மாற்றி இருக்கிறது, வரலாற்றையே மீண்டும் புரட்டி போட்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இப்படியான நிலையில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், ட்ரம்பினுடைய இந்த காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றுகிற திட்டம் தொடர்பாக அமெரிக்கா எகிப்துக்கு இராணுவ ரீதியாக அழுத்தம் கொடுக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது என்ன இராணுவ ரீதியிலான அழுத்தம்னா, 1979 எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில யுத்த நிறுத்தம் வந்து 2 நாடுகளும் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, கேம்ப் டேவிட் என்கிற ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. நம்ம 2 பேரும் பிடிச்சிக்கிறது இல்லை, இது எங்க எல்லை, இது உங்க எல்லை அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் அன்றைய நாட்களில் இருந்து அமெரிக்காவுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி என்னன்னு சொன்னா, ஓகே நீங்க எகிப்து வந்து விட்டு கொடுத்து இப்படி ஆகிறதுனால நாங்க இனிமே எகிப்துக்கு ராணுவ உதவி பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, 1.4 பில்லியன் USD அளவுக்கு ராணுவ ரீதியிலான உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது நீங்க காசாவில் இருக்கக்கூடிய மக்களை எகிப்துக்குள்ள எடுக்கலன்னு சொன்னா, நாங்க உங்களுக்கு தர்ற 1.4 பில்லியன் USD அளவுக்குண்டான ராணுவ உதவிகளை நிறுத்துவோம் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். ராணுவ உதவியை எகிப்துக்கு நிறுத்துறதை பொறுத்தவரை அது எகிப்துக்கு நத்திங், பெரிய ஒரு மேட்டர் கிடையாது. ஆனால் 1.4 பில்லியன் USD அளவுக்குண்டானது என்கிறத அவங்க யோசிப்பாங்க, யோசிக்காமலும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு சுயஸ் கால்வாயால் வருகிற வருமானத்தை பொறுத்தவரையில் லேசாக இதை ஈடுகட்ட முடியும். என்ன செய்ய போகிறது எகிப்து, துரோகம் இழைக்க போகிறதா என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே திங்கட்கிழமை வெளிப்படையாகவே எகிப்துக்கும் ஜோர்தானுக்கும் ராணுவ உதவிகளை நாங்கள் நிறுத்துவோம் என்கிற செய்திகளை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்த நிலையில தான் இந்த செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து நம்முடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ரஸ்மின் நியூஸ் என்கிற இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் செய்கிற அதே நேரம் ரஸ்மின் அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய புதிய சேனலை மறவாம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் அதில் ஒரு புதிய வீடியோ போட்டிருக்கிறோம். தொடர்ந்து பல வீடியோக்களை போட இருக்கிறோம், பல நிகழ்ச்சிகள் உங்களை வந்தடைய இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நல்ல விவகாரங்களில் ஒருங்கிணைப்பானாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக துஆ செய்ய மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.